வடக்கில் 4 மாநிலங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஆரவல்லி மலைத்தொடருக்காக. என்னங்க ஆரவல்லி மலைத்தொடருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு சில ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அங்கே ஒரு சில இடங்களில் பயங்கரமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே என்ன போராட்டம் நடக்குது, ஆரவல்லி மலைத்தொடருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆரவல்லி மலைத்தொடர்லேருந்தே வருவோம். இந்த மலைத்தொடர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுலே பழமையானது. கிட்டத்தட்ட 2 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இது உருவானது. அதாவது 200 கோடி வருஷம் இதுக்கு வயசாகுதுங்க. இப்படிப்பட்ட இந்த பழமையான மலைத்தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஆரம்பிக்கிற இடமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லியில், அங்கேருந்து வருவோம். டெல்லியில் ஆரம்பித்து அடுத்து ஹரியானா, அடுத்து ராஜஸ்தான், இப்படி ராஜஸ்தானுக்கு அடுத்து குஜராத்துங்க. குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து முடிஞ்சிடும். இப்படி 4 மாநிலங்களில் இருக்குல்ல 670 கிலோமீட்ரு இது நீண்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த மலைத்தொடர் வந்து பல விஷயங்களுக்கு வந்து உதவுதுங்க. நீங்கள் தார் பாலைவனம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, இந்த தார் பாலைவனம் கிழக்கு நோக்கி வராமல் தடுக்கிறதே இந்த மலைத்தொடர் தான். இது ஒரு இயற்கை அரணாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு பல விஷயங்களுக்கு உதவுது. இது ஒன்று மட்டும்தான் கிடையாது. இதை தாண்டி நிலத்தடி நீர்மட்டம் இருக்குல்ல, அது உயர்றதுக்கும் இந்த மலைத்தொடர் தான் காரணமாக இருக்குது. அங்கே பல்லுயிர் பெருக்கு நடக்கிறதுக்கும் இதுதான் வந்து காரணமாக இருக்குது. நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்களுக்கு இந்த மலைத்தொடர் வந்து உதவுது. அதையும் தாண்டி சொல்லணும்னா ஒரு 2-3 முக்கியமான ஆறுகள் வந்து இந்த இடத்துல தான் உருவாகுது. இந்த சபர்மதி ஆறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 371 கிலோமீட்டர் போகுது. ஆனால் உருவாகிற இடம் இந்த ஆரவல்லி மலைத்தொடர் தான். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஆறு. அப்புறம் சம்பால் அப்படிங்கிற ஒரு ஆறு, அப்புறம் லூனி அப்படின்ட்டு பல விஷயங்கள் இங்கேருந்து உருவாகி போய்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த மலைத்தொடர் அதுக்கு மட்டும் கிடையாது, பல வளங்கள் இருக்குங்க இந்த மலையில். அதாவது அங்கே உள்ள மணல்கள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் துத்தநாகம், தாமிரம், தங்கம், இதையும் தாண்டி பளிங்கு கற்கள், கிரானைட்டு அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது. இந்த வளங்கள்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்களாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளங்களை வந்து முன்னெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ என்ன நடக்குதுன்னா, மணல் மாஃபியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த மணல்களை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த மணல்களை அந்த இதெல்லாம் வெட்டி எடுக்க என்ன நடக்குது தெரியுமா? மாசு ஆகுது. முதல்ல காற்று மாசுபடுது. இப்படி டெல்லியிலேயே அந்த மலைத்தொடர் இருக்குன்னு சொல்கிறேன். டெல்லியில் வந்து யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு அங்கே மாசாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒவ்வொரு இடங்களாக வெட்டி எடுக்க காற்று மாசுபடுறது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், நிலத்தடி நீர் மட்டும் குறைய ஆரம்பிக்குது. இதனால் தண்ணிக்கு வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இப்படி பல விஷயங்களுக்கு இந்த ஆரவல்லி மலைத்தொடர் உதவிக்கிட்டு இருக்குது. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மலைத்தொடரில் வந்து பல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. ஒரு சுரங்கம் செயல்படுதுன்னா அது கவர்மெண்ட்டு கீழே ரொம்ப கண்காணிப்போடு தான் அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படி 1990களுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் அமைச்சங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரிங்க இங்கே ஒரு சுரங்கம் செயல்படுதுன்னா இந்த கட்டுப்பாடு இருக்குது, இதெல்லாம் சரியாக பண்ணணும், இந்த சட்டவிரோதமெல்லாம் இது நடக்கக்கூடாதுன்னு சுற்றுச்சூழல் அமைச்சகம் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்படி சொன்னாலும் இந்த மணல் மாஃபியாக்கள், இந்த கும்பல்கள் இருக்குல்ல, அங்கே ஒரு சில கவர்மெண்ட்டை வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிக்க வேண்டியது, பட் பல விஷயங்களை இல்லீகலாக வந்து பண்ண வேண்டியது, இப்படி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இதனால் பல இடங்களில் வந்து பயங்கரமான மாசுபாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி அழகாக இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து உச்சநீதிமன்றம் பார்க்குது. சரி, ஓகே, இதுக்கு ஏதாவது புது ரூல்ஸ் போட்டாகணும் அப்படின்ட்டு அவங்க அந்த டெல்லியை சுற்றி இருக்கிற பகுதியிலலாம் இங்கே எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த குருகிராம, ஃபரிதாபாத், இந்த ஹரியானாவில் இருக்குல்ல, அங்கேயே வந்து தடை பண்ணிடுறாங்க. இனிமேல் இங்கே எதுவும் கிடையாதுப்பா, இதை ஸ்டாப் பண்ணு, எந்த ஒரு புது குத்தையும் கிடையாது, எதையும் புதுப்பிக்கிறதும் கிடையாது அப்படின்னு அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்படி போகும்போது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாநிலங்கள் இருக்குல்ல, 4 மாநிலங்களில் இந்த மலைத்தொடர் இருக்குதுன்னு சொன்னேன். முதல்ல டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், இந்த 4 மாநிலங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு வரையறை இல்லை. அதாவது இப்போங்கிற ஒரு மலைத்தொடர் இருக்குது, இது ஆரவல்லி மலைத்தொடராக இல்லையா அப்படிங்கிறதே ஒரு குழப்பம். 4 மாநிலங்கள்லையும் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இது ஆரவல்லி மலைத்தொடர்னாலே ஒரே ரூல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக ஒரு டீம் அனுப்பி 4 மாநிலங்களையும் வந்து எல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க. எதை ஆரவல்லி மலைத்தொடராக அறிவிக்கலாம், இங்கே சுரங்கங்கள் வந்து தோண்ட விடலாமா அப்படின்ட்டு ஒரு குழு அமைச்சு பார்க்க சொல்கிறாங்க. இந்த குழு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 4 மாநிலங்களுக்கும் வருது. வந்து எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. இப்படி பார்த்துட்டு இவங்க கையில் எல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுருக்காங்களா, வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இவங்க இப்போ இந்த 2025 தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி 100 மீட்டருக்கு உயரம் உள்ளதையெல்லாம் ஆரவல்லி மலைத்தொடர்னு சொல்லலாம், மிச்சதெல்லாம் ஆரவல்லி மலைத்தொடர் கிடையாதுப்பா அப்படின்னா அந்த குழு வந்து சொல்லுது. இது உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு ஆமாங்க இதுதான் ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே தான் ரியல் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஏன்னா 100 மீட்டருக்கு உயரம் உள்ளதான ஆரவல்லி மலைத்தொடர்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குல்ல, அதில் வந்து 10% தான் 100 மீட்டருக்கு உயரமாக இருக்குது. மிச்ச 90% 100 மீட்டருக்கு கீழே உள்ளதான்.
அதாவது ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் 100 மீட்டருக்கு கீழே தான் வந்து அது இருக்குது. இப்படிப்பட்ட 100 மீட்டருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து சுரங்கங்கள் தோண்டலாம் அப்படிங்கிற அனுமதி வந்துடும். இதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய பயம். ஆகா, உச்சநீதிமன்றம் சொல்லுது 100 மீட்டருக்கு உயரம் உள்ள தான் ஆரவல்லி மலைத்தொடர்னு. அப்போனா 90% இதுதானடா இருக்குது. இதை நோண்டி எடுத்துட்டாங்கன்னா எல்லாமே பாலைவனமாக இங்கிட்டு மாறிடுமே அப்படின்ட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் பயம், வக்கீல்களுக்கு பயம், பொதுமக்களுக்கு பயம் அப்படின்னு எல்லாரும் களத்தில் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படிங்க அது நடக்கலாம்? இதுக்கு ஒரு முறையான வரையறை வேணும். நீங்கள் பண்ணீங்க, ஓகே, அது என்ன 100 மீட்டர் உயரம், அதுதான் ஆரவல்லி மலைத்தொடரா? எவ்வளோ அந்த சின்ன சின்ன குன்றுகள்லாம் எந்த அளவுக்கு அந்த பாலைவன காற்றை வந்து தடுத்து வைக்குது, அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துது அப்படின்னு எல்லாரும் போராட்டத்தில் குதிச்சு இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. இதை பார்த்த கவர்மெண்ட்டு, ஐயே நீங்கள் ஏன் களத்தில் குதிக்கிறீங்க, நாங்கள் சொல்கிறத சரியாக புரிஞ்சுங்க, இங்கேன்னு ஒரு ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குன்னா, அதாவது 100 மீட்டர் உயரம் உள்ளது, இங்கேன்னு ஒரு ஆரவல்லி மலை இருக்குன்னா, இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆரவல்லி மலை இருக்குன்னா, இதுக்கு இடைக்குள்ள வந்து அந்த 60 மீட்டர்லையும் 50 மீட்டர்லையும் குன்றுகள் இருக்குல்ல, அதையும் நாங்கள் அழிச்சிட மாட்டோம், அதையும் நாங்கள் ஆரவல்லி மலைத்தொடராக தான் கருதுவோம், நீங்கள் பயப்பட வேணாம், நாங்கள் அதை அவ்வளோ ஈஸியாக அழிக்க மாட்டோம், அதுக்கும் பல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அவங்களோட ரூல்ஸ் என்ன, 100 மீட்டருக்கு உயரம் உள்ளது தான். ஆரவல்லி மலையே வந்து 100 மீட்டர் கம்மியாக தான் கிட்டத்தட்ட 90% வந்து இருக்குது. அந்த சின்ன சின்ன குன்றுகள் தான் பாலைவன காற்று தடுத்து பல விஷயங்களுக்கு வந்து உதவுது அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த போராட்டமும் நடந்துச்சு. இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த ஜூன் 2025 நம்ம பிரதமர் மோடி அவங்க ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அதுதான் பசுமை சுவர் திட்டம். அது என்ன பசுமை சுவர்னா, ஆரவல்லி மலைத்தொடர் 670 கிலோமீட்டருக்குள்ள அதை வந்து பசுமையாக்கணும்னு. அந்த ஆரவல்லி மலையை சுற்றி கிட்டத்தட்ட 29 அந்த மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அந்த ஆரவல்லி மலைத்தொடரை சுற்றி ஃபுல்லாக பசுமையாக்கணும், பாலைவனத்தை வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு பல விஷயங்களுக்காக அந்த பசுமை சுவர் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டப்படி 2030க்குள்ளே கிட்டத்தட்ட 2,60,00,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை பசுமைப்படுத்தணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இப்படிப்பட்ட இந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு 100 மீட்டர் உயரத்தை உள்ளது தான் நாங்கள் ஆரவல்லி மலைத்தொடராக கருதுவோம், மிச்சம் எல்லாமே என்னன்னாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டது தப்பு அப்படின்னு தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராடினது. இதுக்கும் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து பதிலும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துருக்குங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆரவல்லி மலைத்தொடரை பற்றியும் இந்த போராட்டங்களை பற்றியும் அங்கே கவர்மெண்ட் பண்ண விஷயத்தை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.